Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனோட மேக் ஓவர் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. நம்ம மாடி தோட்டம் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் முடிய போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான முருங்கைக்கீரை, அப்புறம் கத்திரிக்காய், பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை அந்த மாதிரி தரை தோட்டத்தில் நம்ம வச்சுருந்தோம். மாடி தோட்டம்னு ஆரம்பித்து நம்ம 5 இயர்ஸ் முடிய போகுது. இப்போது மே மந்த் வந்தால் 6th இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சவால்கள் நம்ம சந்தித்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ வந்தது. அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து கூட இடையில நிறைய நமக்கு ஸ்ட்ரகிள் அப்பப்போ ஸ்டாப் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால கொஞ்சம் என்னாலையுமே வீடியோ கண்டினியூவாக போட முடியல. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்டன் மேக் ஓவர் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டு தான். நம்ம லாஸ்ட் இயர் இந்த வீடு ஷிஃப்ட் ஆகும்போது வீட்டில் இருந்த யூஸ்டு அயன் இருக்கும் இல்லையா, யூஸ்டு ரேக் தான், இரும்பு ரேக்குன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் வெல்டர்கிட்ட கொடுத்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சாம்பிளுக்காக பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது 1 இயர்லேயே நம்ம தண்ணி ஊற்றுறதுனால, மழை தண்ணி படுறதுனால துரு பிடிச்சி போச்சு. அது ஏற்கனவே கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஸோ ட்ரையலுக்காக நாங்கள் செக் பண்ணோம். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் கோட்டட் பைப்லான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு யூபிவிசிலே நல்லா இருக்குது குவாலிட்டின்னு சொன்னாங்க. இதுக்கு ஏகப்பட்ட ரிஹர்சல் பார்த்து நிறைய குவாலிட்டி பைப்ஸ் வாங்கி ஜாயின்ட்ஸ் வாங்கி பார்த்து செக் பண்ணி ஒரு 6 மந்த்ஸாக அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒன்றா ரெடி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் ஃபுல்லுமே பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோங்க. இது எனக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் ஆசை ப்ளஸ் கனவுனே சொல்லலாம். ஏன்னா கார்டனில் அங்கங்கே பொருள் இருக்கும், அங்கங்கே ரேக் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண புதுசில், மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வெறும் ட்ரெயின் செல் மட்டும் தான் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரெயின் செல்லு, அப்புறம் தண்ணி கேன், ஏன்னா ரூஃபில் டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கனால நம்ம ஹவுஸ் ஓனருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம். பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 3 இயர்ஸாக வச்சுருந்தோம் கார்டன். ஆனால் வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது மாடியில் தோட்டம் இருந்துச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம அழகாக பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு ஹவுஸ் ஓனர் மேலே பார்க்கும்போது அவங்க எதுவுமே நமக்கு சொல்லலை, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. எப்படி நமக்கு வீடு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜூலை மந்த்தே வீடியோ போட்டிருப்பேன். மேலே நம்ம பெர்மிஷன் வாங்கியாச்சு, மாடியில் செடி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெதர் ப்ரூஃப்லாம் போட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேலட் தான் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பேலட் தான் போட்டிருந்தேன். மேலே ஷேட் நெட்லாம் கூட போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் அந்த வெதர் ப்ரூஃப் அடித்ததில் எனக்கு என்ன ஒரே ஒரு ஒரு தப்பாயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் ஒயிட் கலர் வெதர் ப்ரூஃப் போட்டோம் பார்த்திங்களா, அது ரொம்பவே தப்புங்க. மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரௌனில் போயிடலாம். ஒயிட்டு போடும் போது நமக்கு அந்த லுக் இல்லை. அதனாலேயே நான் ரொம்ப வீடியோஸ் நான் நிறைய விஷயம் எடுக்காமே விட்டுட்டேன். இப்போ நம்ம பேலட் போடும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, செடிகள் எடுத்து வச்சு பெருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் சரி நம்ம ஸ்டாண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு மாற்றணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் 3 லேயர் ஸ்டாண்டு தான் ட்ரை பண்ணோம். ரெயின் லில்லிஸ்லாம் வச்சு செக் பண்ணோம். மழையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ரெயின் லில்லி ஃபுல் சாயில் தானே, ரெயின் லில்லி கோகோ பிட்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணல. அதெல்லாம் வச்சு பார்த்து 3 லேயர் ஸ்டாண்டு சூப்பராக இருந்தனால மறுபடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் சிங்கிள் லேயர் ரோஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு ரோஸ்க்கு சிங்கிள் லேயர் நல்லா பெருசாக செஞ்சோம். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் ஸ்டாண்டு. இது எல்லாமே நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பைப்ஸ் ஒரு இடத்துல வாங்கி, ஜாயின்ட்ஸ் ஒரு இடத்துல வாங்கி நம்மளே பண்ணது. இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள், அடினியம் கீழே, அந்த பேலட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேலட்டை தர கீழே வைக்காமல் இந்த மீதி இருக்க தொட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு நாங்கள் கொஞ்சம் ஹைட்டு பண்ணிட்டோம். அப்போ பெருக்கிறதுக்கு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கார்டன் பார்த்திங்கன்னா இப்போ க்ளீனாக ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இந்த வேலை 1 நாள் 2 நாளில் முடியல. இது முடியறதுக்கே எங்களுக்கு 1.5 மாதம் ஆச்சு. ஏன்னா ஒரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக மாடியில் ஒரு கம்போஸ்ட் பின்னு ஒன்று வச்சுருக்கேன். நம்ம பெருக்கி மண், அந்த வேஸ்ட்டு கட் பண்ணி போடுறோம் இல்லையா, ப்ரூன் பண்ணுற இலைகள், அது எல்லாத்தையுமே அந்த கம்போஸ்ட் பின்னில் போட்டுகிட்டே வரலாம். அது எப்போ மக்குதோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் பண்ணலை. பெருக்கி நாங்கள் இருக்கிற தொட்டியில் மண்ணை போட்டுருவோம், குப்பையை வெளியே போட்டுருவோம். அப்படி தான் இருந்துச்சு. இப்போ மாடி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், நம்ம எப்படி கார்டன் பிடிக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கும் பிடிக்கிறது தான். நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அழகாக நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கு ஈவினிங் டைமில். ஸோ இந்த கார்டன் மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது யூபிவிசி கோட் பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பில் பண்ண ஸ்டாண்டு தான். ஸோ பெருக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நான் அடிக்கடி போட்டுட்டு இருந்தேன். எங்களோட
ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும் நம்ம கார்டன் மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அப்படி ஈவினிங் டைமில் மாடியில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷங்க. நிறைய குருவிகள் வராங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நாங்களுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே கூடு கட்டி வச்சுருக்கோம். அதில் ஒரு கூடில் மட்டும் குருவி குஞ்சு பொரிச்சிருக்குது. நான் அது முடிஞ்சால் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.